மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நேரத்துல நீங்க நீண்ட நாட்களா சுமந்து வந்த சில பொறுப்புகள், சில கட்டளைகள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களா நீங்க உங்களுடைய குடும்பத்தையோ இல்லைன்னா நீங்க உங்களுடைய உடன் பிறந்தவங்க இல்லை அனைவரையுமே நீங்க பார்த்துட்டு வந்திருந்திருப்பீங்க. அது குடும்ப செலவுகளாக இருக்கட்டும், பண விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கோ, உங்களுடைய பெற்றோர்களுக்கோ, ஏன் உங்களுடைய குழந்தைகளுக்கோ, உங்களுடைய துணைவனுக்கோ துணைவிக்கோ நீங்க பார்க்கின்ற அந்த ஒரு ஊதியத்திலிருந்து அந்த சம்பளமானது அவங்களுடைய உடல் நிலைக்கே அந்த ஒரு பணமானது சரியாகி கொண்டு இருக்கிறது என்றால், இந்த ஒரு நேரத்துல ஒரு நல்ல ஒரு செய்தியானது உங்களை தேடி வரும். இதனால உங்களுடைய இன்னும் சில நாட்கள்ல நீங்க சுமந்து கொண்டிருக்கிற அந்த பாரமானது உங்களுக்கு மிக பெரிய அளவுல லேசாக மாறிவிடும். இதனால் நீங்க இதை நினைத்து ரொம்பவும் பெருமைப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். மகரம் ராசிக்காரங்களே, உங்களுடைய பொறுமையும் ஒழுக்கமும் உங்களை உயர்த்துவதற்கே இந்த ஒரு நாள்ல நீங்க பெரிய அளவுல நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க எப்பொழுதுமே பொறுமையா இருப்பீங்க. உங்க மீது தவறு இல்லை அப்படின்னாலும், மற்றவங்க உங்களை திட்டினாலும் நீங்க இந்த ஒரு இடத்துல தேவையில்லாம பேச மாட்டீங்க. தேவையில்லாம பேசாம அமைதியா இருந்துக்கிடுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும் போது நம்மளிடம் அவங்க பேசுவாங்க. நம்ம அந்த ஒரு நேரத்துல பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள் எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிக்காரங்க காலையில எழுந்து இருக்கும் பொழுது மனதுக்குள்ள ஒரு பொறுப்புணர்வும் அது மட்டுமல்லாம ஒரு சின்ன சோர்வு, இந்த ரெண்டுமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நான் எல்லாவற்றையும் தனியாக சுமந்து வருகிறேனே என்ற கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஒரு ஓரத்துல இருந்து மெதுமெதுவாக உங்களுடைய நடு மனதிற்குள் இந்த ஒரு நேரத்துல ஏற்படும். நம்மளுடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, நான் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், என் வயசுல இருக்கக்கூடிய யாரும் இந்த அளவுக்கு கஷ்டப்படலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தோன்ற ஆரம்பிக்கும். இதனால நீங்க செய்கின்ற வேலையில் கூட உங்களால கவனமா செய்ய முடியாது. ஏதாவது ஒரு கவன சிதறல் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமா ஏற்படும். ஒரு சோம்பேறித்தனமும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும். ஆனா இந்த ஒரு நாள்ல சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த நாள் நீங்க சுமந்த பாரங்களுக்கு அர்த்தம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். ஆனா அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல தெரியாது. அது தெரியாம நீங்க மனதிற்குள் இதை போட்டு குழப்பிக் கொண்டிருப்பீங்க. இத்தனை நாட்கள் நம்ம சுமந்துட்டோம், இன்னும் சில நாட்கள் தானே, இதை நம்ம சுமந்து வர்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் வர வேண்டும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்துல மாறப்போகிறது. நீங்க மற்றவங்களுக்காண்டி செலவழித்த பணமோ, மற்றவங்களுக்காண்டி செய்த உழைப்போ அனைத்திற்கும் ஒரே ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையை இதுக்கப்புறம் வருகின்ற நாட்கள்ல நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. இன்னும் கொஞ்சம் பொறுமையானது உங்களுக்குள்ள வேணும். பொறுமை மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய பலனானது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தும். காலை நேரத்துல மகரம் ராசிக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான யோசனைகள் உங்களுக்குள்ள வந்து போகும். அடுத்து எங்கு வேலைக்கு செல்லலாம், வெளிநாடு பக்கம் செல்லலாமா, இல்லைன்னா வேறு ஏதாவது படிச்சது சம்பந்தமாகவே செல்லலாமா, இல்லைன்னா தொழில் கத்துக்க செல்லலாமா அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் உங்களுக்கோ உங்களுடைய குழந்தைகளுக்கோ நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய படிப்பு நிலை யாரும் முடிந்திருக்கும். இந்த ஒரு நேரத்துல முடிந்து அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு யோசனையில அவங்க இருப்பாங்க. எனவே இந்த ஒரு நேரத்துல எப்படி யோசித்தாலும் அது எந்த யோசனையில அவங்களை அனுப்பி வைத்தா அவங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத அறிந்து அதன்படி அவங்களை நடத்தி அனுப்பி வைப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. குடும்ப பொறுப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல அதிகரிக்கும். எதிர்கால திட்டங்கள் இவையெல்லாம் ஒரே நேரத்துல உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். குறிப்பா நான் சரியான பாதையில் தானே இருக்கிறேன் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்குள்ள தோன்றும். நீங்களும் நினைத்த நீங்களும் எத்தனையோ நாட்கள் நினைத்து பார்த்திருப்பீங்க, நம்ம சம்பாதிக்கும் பணங்கிறது நம்ம கையிலேயே தங்கவே மாட்டேங்கி, நம்ம நினைத்ததை நம்மளால ஒரு நாள் கூட சாப்பிட முடியல அப்படிங்கிற சில வருத்தங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக தோன்றும். எனவே உங்களுடைய மனதிற்குள் இது மட்டும்தான் இந்த ஒரு நேரத்துல ஓடிக்கொண்டே இருக்கும். நான் சரியான பாதையில தான் செல்றேனா, சரியான பாதையில தான் இருக்கனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோணிக்கொண்டே இருக்கும். இது பெரிய சந்தேகத்தை உங்களுக்குள் உருவாக்கி இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கவலைகள் எதுவும் தேவையில்லை. இது தவறான பாதை கிடையாது. இது மெதுவான உறுதியான பாதை அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு நாள்ல புரிந்துக்கிடணும். ஆனா இது புரியவே உங்களுக்கு புரியாது. நீங்களும் மற்றவங்களுக்காண்டி எவ்வளவோ தூரம் ஓடிக்கொண்டு இருப்பீங்க. அப்படி ஓடிக்கொண்டிருந்தாலும் இந்த ஒரு நாள்ல நீங்க இதை முக்கியமா தெரிந்து கொண்டே ஆகணும். இது மெதுவாக உங்களுடைய உறுதியான பாதையாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிச்சயமான ஒரு பாதையாக இருக்கும். இத்தனை நாட்கள் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வானது நிச்சயம் கிடைக்கும். காலை எழுந்த உடனே ஒரு கண்ணாடி நீர்ல நீங்க குடிக்கும் பொழுது உங்களுடைய மனதானது மிகவும் சந்தோஷப்படும். எனவே காலை நேரத்துல தேவையில்லாத எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டு இருந்தது அப்படின்னா நிச்சயமா காலையில எழுந்த உடனே நீங்க தண்ணீரை குடிங்க. தண்ணீரை குடிச்சிட்டாலே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதில் தோன்றுகின்ற தேவையில்லாத எண்ணங்களுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். அப்படிப்பட்ட மகரம் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வேலையிலையும் தொழில் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாளானது மகரம் ராசிக்காரங்களுக்கு நீங்க செய்கின்ற உழைப்பை பத்தி மற்றவங்க பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய பொறுப்புணர்வானது அனைவருக்குமே தெரியும். நீங்க செய்த வேலை உங்களுடைய
நீங்க எப்படி அந்த ஒரு வேலையை முடித்து கொடுக்கீங்க, எந்த ஒரு நேரத்துல முடித்து கொடுக்கீங்க, அதை பற்றி அனைவருமே இந்த ஒரு நேரத்துல பேசுவாங்க. ஆனா ஒரே ஒரு சோதனை, இன்று வேலை சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனா அதை நினைத்து நீங்க ஒருபோதும் துவண்டு போகக்கூடாது. உங்களுடைய மனதை இன்னும் நீங்க தைரியப்படுத்திக் கொள்ளணும். சில நேரம் நான் மட்டுமே எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னு சில எண்ணங்கள் உங்களுக்குள்ள தோன்றும். ஆனா அதையும் நீங்க பொருட்படுத்தவே கூடாது. ஒரு வேலையை கத்துக்கிடணும்னு ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஒரு வேலையை முழுமைக்கும் இருந்து அதை கத்துக்கிறதுக்கான சில விஷயங்களை நீங்க தொடர்ந்து பண்ணிக்கொண்டே இருக்கும். அதை நினைத்து நீங்க பின்வாங்குனீங்க அப்படின்னா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் அடுத்து எந்த ஒரு பாதையை நோக்கி போகிறது அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிந்து கொள்ளாம விட்டுருவீங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க எது செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. நான் மட்டும் எல்லாம் செய்றேன் அப்படின்னு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தோன்றலாம். அதை இந்த ஒரு நேரத்துல நீங்க அமைதியா ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சில காலங்கள், இன்னும் சில நாட்கள் நீங்க பொறுத்திருந்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். ஆனா நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இன்று நீங்க செய்யக்கூடிய கூடுதல் உழைப்பு பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு ஏற்ற பதவியையோ இல்லைன்னா மதிப்பையோ நிலை நிலைத்தன்மையோ மாற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த பிப்ரவரி மாதம் வந்த உடனேயும் உங்களுடைய கூடுதல் பொறுப்புகளுக்கு ஏற்ற கூடுதல் வேலையும் கூடுதல் பதவியும் கூடுதல் சம்பளமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். பண விஷயத்துல திட்டமிடாத செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்துக்காக செலவு செய்ய வேண்டிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிக்காரங்களுக்கு வீணாக செலவழிக்க மாட்டீங்க. வீணாக செலவழிக்காம ஒவ்வொரு ரூபாயை பத்தியும் இந்த ஒரு நாள்ல நீங்க புரிந்து செலவழிப்பீங்க. வீண் செலவுகளை இந்த ஒரு நாள்ல நீங்க கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுவீங்க. இன்று செலவாகக்கூடிய பணம் நாளை கவலையை குறைக்கக்கூடிய செலவாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க பிடித்ததை வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாளை நேரத்துல இதோட விலையானது இன்னும் அதிகமாகலாம். இல்லைன்னா இந்த ஒரு பொருளானது உங்களுக்கு கிடைக்காம கூட போகலாம். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க பிடித்ததை வாங்கி பயன்படுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. பழைய சேமிப்பு அல்லது நிலுவை பணம் குறித்து ஒரு நல்ல தகவலானது கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக இருக்கும். மகரம் ராசிக்காரங்க உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டீங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல மனதிற்குள் வைத்திருந்த உணர்ச்சிகளை வெளியில் நீங்க வர வைக்கிறதுக்கு ரொம்பவும் விரும்புவீங்க. முக்கியமா காதல்ல இருப்பவங்களுக்கு துணையிடம் துணையிடம் புரிதலானது உங்க இருவருக்கும் இடையில் அதிகரிக்க தொடங்கும். மெதுவான ஆழமான பந்தம் உங்கள் இருவருக்கும் இடையில் உருவாகும். இன்று ஒரு அமைதியான பேச்சு உங்களுடைய உறவை இன்னும் பலப்படுத்தும். பலப்படுத்துவது மட்டுமல்லாம பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பொறுப்புணர்வு துணைக்கு பாதுகாப்பாக உணரப்படும். குடும்ப விஷயங்கள்ல நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். இன்று வாக்குவாதங்களை நீங்க தவிர்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறவுகள் இன்னும் இனிமையாக கூடும். எனவே முடிந்த அளவுக்கு தேவையில்லாத வாக்குவாதத்தை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க தவிர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். மாலை நேரத்துல உங்களுடைய மனது சிறிதளவுக்கு சற்று கனமா காணப்படும். இருந்தாலும் உங்களுக்கு தனிமை அப்படிங்கிறது தேவைப்பட்டுச்சு. நீங்க தனிமையுடன் இருந்து உங்களுடைய முடிவுகளை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாரங்களுக்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். எனவே இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அமைதியே ஒரு பெரிய பலமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல அமைதியுடன் இருங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க இந்த ஒரு நாள்ல சரியான ஒரு வழியில தான் சென்று கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்வீர்கள். புரிந்து கொண்டு நீங்க நடப்பீங்க. அப்படிப்பட்ட நல்ல ஒரு நாளாக மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக விளங்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுகள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.
மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாளானது நிச்சயமாக விளங்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.